ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப டேஸ்டியான இந்த ஃப்ரைட் ரைஸ் கடையில் வைக்கிற மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நம்ம இதை வீட்லேயே செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இன்னைக்கு 150 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 1/2 hour நல்லா ஊறணும். அப்போ தான் வந்து சிக்கனில் எல்லா மசாலா அந்த உப்புலாம் வந்து ஊறி இருக்கும். ஸோ இது 1/2 hour ஊறின அப்புறமா இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. இதை ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எல்லா சிக்கனையும் நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போது அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறமா நம்ம காய்கறிலாம் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கேரட், பீன்ஸ், கொடமிளகாய், கோஸ் சேர்த்துருக்கேன். இதை பொடியாக அரிஞ்சு சேர்த்து இது நல்லா வதக்கிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கின அப்புறமா 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இது நல்லா நம்ம எல்லா காய்கறிலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்துக்கலாம். இது 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ். இது வந்து வேக வச்சு ஆற வச்சு வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டு இறக்கணுன்னா ரொம்ப டேஸ்டியான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் கூட லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சாஸ்லாம் எதுவும் சேர்க்கல. ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.